ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். கைஸ், உங்கள் கூடயே பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்த உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டையே நீங்கள் லவ் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஹிட்டான ஒரு க்யூட்டான சிட்காம் சீரீஸ் தான் ரியல் டைம் லவ். ஒரே ஸ்கூலில் படிக்கிற ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிற மற்ற பசங்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பொய்யான காதல் ட்ராமாவை போடுறாங்க. ஆனால் அந்த பொய்யே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்விஸ்டாக மாறுது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோயின் ஹாங் யான். இவங்க செம எனர்ஜெட்டிக்கான அதே சமயம் கொஞ்சம் லூசுத்தனம் பண்ற ஒரு ஸ்கூல் பொண்ணு. இவங்களோட 10 வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ மூன் ஹெய் சான். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு செம ஹேண்ட்ஸமாவும் எப்பவும் ஹீரோயினை நக்கல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இப்படி கதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையன் மேல கிரஷ் இருக்கும். ஆனா அந்த பையன் நம்ம ஹீரோயினை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறான். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனை பத்தி ஸ்கூல் முழுக்க தப்பான வதந்திகள் பரவுது. இதனால மனசு உடையிற நம்ம ஹீரோயின் நானும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன்னு ஒரு பொய் சொல்ல முடிவு பண்றாங்க. ஸோ வேற வழியே இல்லாத நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடின்னு ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆரம்பத்துல உனக்கு நான் போய் லவ்வரா அப்படின்னு ரொம்பவே சீன் போறாரு. ஆனா நம்ம ஹீரோயினோட அழுகைய பார்த்துட்டு மனசு மாறிறாரு. ஸோ அங்க இருந்தா ஆரம்பிக்குது இவங்களோட ஃபேக் டேட்டிங். ஸோ இப்படி ஸ்கூல்ல எல்லாரும் பார்க்கும்போது கையை பிடிச்சிக்கிறது, ஒன்னா லஞ்ச் சாப்பிட்றது, சோசியல் மீடியால ஜோடியா போட்டோ போடுறதுன்னு இவங்க பண்ற அலும்பு எல்லாமே செம கியூட்டாவும் அதே சமயம் ரொம்ப காமெடியாவும் இருக்கும். ஆனா இவங்களோட ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட பார்வையில சின்னதா மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில அந்த பெரிய சஸ்பென்ஸும் உடையுது. நம்ம ஹீரோயின் இதை வெறும் நாடகமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல நிஜமாவே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கு தன்னோட 10 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கெட்டு போயிருமோன்னு அந்த பயமும் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை ஏமாத்தின அந்த பழைய கிரஷும் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ஒரு பிளானும் போடுறாரு. ஸோ கடைசியில நம்ம ஹீரோ அவட மனசுல இருக்கிற காதல நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னாரா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்தின இந்த ஜோடி நிஜமாவே லவர்ஸா மாறினாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த சீரீஸை நீங்க பார்த்தே ஆகணும். ஓகே கைஸ், ஓவரால் அந்த சீரீஸ் ரொமான்டிக் காமெடின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் ரொம்பவே ஷார்ட்டான சீரீஸ் தான். இந்த சீரீஸ்ல டோட்டலா 15 எபிசோட்ஸ் இருக்கு. இப்போ இந்த சீரீஸ் பிளேஃபிக்ஸ் அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், யாரெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை அழுத்தி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.